ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். பிதாவினாலும் கிறிஸ்து இயேசுவினாலும் சகல ஆசீர்வாதங்களும், சுகம், பலன், கிருபைகள் உங்கள் யாவருக்கும் உண்டாகும்படியாய் பரலோக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் யாவரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தீரே, நன்றி அப்பா. எத்தனை தேவைகளை சந்தித்தீரப்பா, எங்களை பாதுகாத்தீர், ஸ்தோத்திரம் அப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, எங்களை ஜெயமாய் வாழ நீர் கொடுத்த ஒவ்வொரு நாளுக்காக, ஒவ்வொரு கிருபைகளுக்காக உம்மை மனதார நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் சுத்த இருதயத்தையும் நிலவரமான ஆவி எங்களுக்குள் சிருஷ்டியும் தகப்பனே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்கள் யாவரும் கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தியானத்திற்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமேன். இந்த வார்த்தைகளை நம்ம அநேக முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம், நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, நம்ம ஜெபிக்கிறது கூட இப்படிதான் ஜெபிக்கணும், நமக்கு எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா நமக்கு ஒரு வே போட்டுட்டு தான் போயிருக்காரு ஏசப்பா. இந்த பூமியில எப்படி ஜெபிக்கணும், நம்ம வாழும்போது எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறாரு, ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழிகளின் படிதான் நம்ம வாழணும், அந்த வழிகளின் படிதான் நம்ம செய்யணும். நம்ம ஜெபம் கூட பாருங்க, நம்ம சுயத்துல எந்த ஜெபத்துல கூட நம்ம சுயத்துல ஒரு வார்த்தை நம்ம பேசிடக்கூடாது. தேவன் விரும்புகிறபடி நம்ம ஜெபிக்கணும். முதலாவது பாருங்க, மத்தேயு 6:9 பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும், அவரை போற்றி துதித்து அவருடைய வல்லமைகளை எந்நாள் வரையில் பூமியில் அவர் செய்கிற ஆச்சரியங்களை அதிசயங்களை மனதார நினைத்து 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 தியானித்து முதலாவது நம்ம அவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தணும். எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இது தாங்க அது தாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் அவரை நம்ம ரைஸ் அப் பண்ணணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும். எல்லா நாமத்திற்கு மேலான இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் முதலாவது. இரண்டாவது பாருங்க, 10ஆம் அதிகாரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இரண்டாவது என்ன கேட்கணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, என்னை கொண்டு உம்முடைய நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் என்ன ஆண்டவரே. நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் பேசுகிற தெய்வம் நம்மளோடு கூட பேசுவார். என் மகளே, என் மகளே, இந்த காரியத்தை நீ செய்யி, இதுதான் எனக்கு பிரியம், இதை செய்யாத. ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு ஆலோசனைகளை, போதனைகளை கொடுத்து நடத்துகிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல அவருடைய சித்தம் நம்மளை குறித்து என்னன்றது கேட்கும்போது நிச்சயமா தேவன் வெளிப்படுத்துவார். இந்த பூமியில அவருடைய சித்தத்துக்கு புறம்பா நம்ம பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. தேவனே உடைய சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிப்பு இருதயத்தோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட தேவனுடைய பெரியபடி அவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நியமிக்கிறாரோ அதை தான் நமக்கு தராருங்க. இது நமக்கு தெரியுமான்னு என்னன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ரச சாப்பாடு சாப்பிட்றோமா, நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டியான கறி, மீன் என்னெல்லாம் நீங்க பிரியப்பட்டு சாப்பிட்றீங்களோ நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்னோட பிரயாசத்தினால எங்க வீட்டுல இது கிடைச்சதுன்னு நினைச்சு நீங்க சாப்பிடுறீங்களா? இல்லைங்க. உங்களுக்காக ஆண்டவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் பரிபூரணமா நமக்கு அதை தராரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் உணவு இல்லாம பசியிலையும் பட்டியலையும் இறந்து போறாங்க. தேவன் பாருங்க, இந்நாள் வரைக்கும் நமக்கு போஷித்து நமக்கு நன்மைகளை செய்து எவ்வளவு கிருபையா நடத்துறாரு. நம்மளோட ஜெபங்கள்ல இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும், நம் தேவைகளுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு பலவிதமான வியாதிகளின் நோய்களில் இருந்தா நம்ம தேவைக்காக ஜெபிக்கும் போது நம்ம தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளை அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, மனுஷனிடத்துல தெரியப்படுத்தாதீங்க. மனுஷங்கிட்ட தெரியப்படுத்தின நம்மள வேதனைப்படுத்துவாங்க, நம்மள துக்கப்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபேவரா பேசுற மாதிரி இருக்கும், பின்னாடி போய் நம்மள அற்பமா நினைப்பாங்க. எந்த மனுஷங்கிட்டையும் உங்க ஆலோசனை ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும்
சின்ன விஷயமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்களேன், பரமபிதா உங்களுக்கு வேண்டியதை பரிபூரணமா கொடுப்பார். அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபங்களை கேட்கணும். பிலிப்பியர் 4:6-7 பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத சமாதானம், சுகம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ ஆண்டவர் தந்திருக்கிறார். நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை தேவன் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா, நம்ம கேட்கிறோம் இல்லையா? கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமா நீங்க கேட்கறது ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். உங்க மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். கவலையே படாதீங்க. அவருடைய நிழல்ல இருக்கிற நீங்க ஒரு நாளும் காய்ஞ்சு போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை தோற்று போகவே போகாது. அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். அவர் வல்லமையின் ராஜா அவர். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க உங்க தேவைகள் எல்லாம். 4வது பாருங்க, 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, நீங்க மனபாரத்தோடு நொறுக்கப்பட்டு அவருடைய பாதத்துல நம்மளுடைய பொல்லாத வழிகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. ஒரு தெய்வீக சமாதானம் நம்மள ஆளுகை செய்யும், நம்மள வழி நடத்தும். 2 நாளாகம 7:14 ஆண்டோட வார்த்தையை கேளுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நமக்கு சேமத்தை கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய பாவங்களை அவர்கிட்ட முதலாவது அறிக்கையிட வேணும். மனம் திரும்புதலுக்கு உரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். நேத்து ஒருவேளை நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்களும் வைராக்கியம் பாராட்டுங்க. ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். அதே போல பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. அதே போல பிறரை மன்னிக்கக்கூடிய இருதய சோபமும் நமக்கு இருக்குதா? கஷ்டப்படுத்துறாங்கதான், உண்மைதான் அது. ஆண்டவர் பாருங்க, என் பிள்ளைகளாகி நீங்கள் நீடிய பொறுமையோடு அன்போடு கூட தயவோடு கூட அவர்களோடு பழகுங்க. உங்களை நான் மன்னிச்சுட்டு இல்லைல்ல, உங்க தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டு இல்ல, அவங்கள நீங்க மன்னிக்க கூடாதா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து இரக்கமா தான் கேட்கிறாரு அவரு. எந்த ஆர்டரும் கிடையாதுங்க ஆண்டவர்கிட்ட. இதை உணர்ந்து பாருங்க. ஆர்டர் போட்டு நம்மள வேதனைப்படுத்தி கிடையவே கிடையாது. அப்படின்னா இன்னைக்குலாம் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் நம்ம மேல இறக்கம் வச்சிருக்கிறார். இறக்கம் பெற்ற நம்ம பிறருக்கு இறங்குவோமா? பிறரை மன்னித்து அவர்களுக்காகவும் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற இருதயம் நமக்கு வேணுங்க. கண்ணீரோடு பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்களா, பிறர்கிட்ட யாருக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்க மனசுல வச்சு அவங்களுக்காக கண்ணீரோடு தேவனுடைய பாதத்துல இடைவிடாமல் ஜெபிச்சு பாருங்க. உங்க நிமித்தம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்க நிமித்தம் அவங்களுக்கு சந்தோஷம் வருங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நம்மளுடைய பரிசுத்த கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே ஏசப்பா, என் சகோதரன் என் சகோதரி இப்படி எல்லாம் கவலைப்படுறாங்க ஆண்டவரே, உங்களுக்கு தெரிந்த உறவுகளோ உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களோ யாராக இருந்தாலும் ஒருவரை குற்றப்படுத்தாதீங்க. மாறாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தின் நிமித்தம் அவங்க குணம் மாறும், அவங்க பேச்சு மாறும், அவங்க வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அவரை ரட்சிப்பார். எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? எதற்காக நம் பாவங்களை மன்னித்தார்? உனக்கு நான் செய்தது போல நீ பிறருக்கு செய்வாயா? உன்னை நான் நேசிப்பது போல பிறர் நேசிப்பாயா? உருக்கமான அன்புங்க ஆண்டவருடைய அன்பு. அந்த ஆழமான அன்புக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம முழுகணும். நம்ம முழுகும் போது யாரையுமே குற்றப்படுத்த முடியாது. அவர்களை மாறாக மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அவர்களுடைய நன்மைகளுக்காக நம்மளால பிரயாசப்பட முடியும். இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும் ஆண்டவருடைய பாதத்துல. அடுத்ததாவது பாருங்க 13, எங்கள் சோதனைகளுக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக பாடுகள் உபத்திரமும் இந்த பூமியில உண்டு. முடிவு வரைய நமக்கு உண்டு. ஆனா நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவரோட பாதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பங்களுக்காக, நம்மளை சுற்றி இருக்கிற யாவருக்காக நம்ம ஜெபிக்கணும். யாவருக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயமா நம் ஜெபங்களை கேட்பார்.
நம்ம ஜெபங்களை தள்ளவே மாட்டார். ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி கிடையாதுங்க. தோல்விகள் போல தோன்றலாம், ஆனா நிச்சயமா தோல்வி அல்ல, தோல்வி அல்ல. தேவன் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். நம் பாதங்களை பாருங்க, எந்த விதமான பிரச்சனைகளையும் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மள பத்திரமா காத்து கொள்றார். சங்கீத 121 பாருங்க, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்து கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை என் போக்கையை வருத்தி என்றென்றைக்கு காப்பார். ஒவ்வொரு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காம செய்யாதீங்க. அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமா அதுல ஒருவேளை தப்பு இருந்தா ஆண்டவர் நமக்கு தரவே மாட்டாரு. என் பிள்ளைக்கு இதை கொடுத்தா போய் சிக்கல்ல மாட்டிக்குன்னு தர மாட்டாரு. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலையே, விட்டுடுங்க, போராடாதீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல. அப்பா நீங்க என்ன சொல்றீங்களா, என்ன கொடுத்தீங்களா, அது எனக்கு பெஸ்டா தான் இருக்கு ஏசுப்பா, அதை நான் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோட வாழறேன்ப்பா, எனக்கு தீமை எதுவும் வராதபடி என்னை காத்து கொள்ளுங்கப்பா, முற்றிலுமா பாதுகாத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவாருங்க. உங்களை கண் மேல உயர்த்தி வைப்பாரு, உங்களை மகிமைக்குள்ளா நடத்துவார். இந்த ஓட்டத்தை நீங்க ஜெயத்தோடு ஓடி முடிக்க எல்லா விதமான பாவங்களுக்கு தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்வார். இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 14 பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நிச்சயமா நம்ம மன்னிக்கணும், முழு இருதயத்தோடு, கசப்போடு மன்னிக்க வேண்டாம். அவங்கள போனா போது போ மன்னிச்சுட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. சந்தோஷமா, ஆமா நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு, ஆனா நான் உங்களை கம்ப்ளீட்டா மன்னிச்சுட்டேன். அவங்கள அன்பு செஞ்சு பாருங்க, அவங்கள எரிச்சலோடு பாக்காதீங்க. ஏன்னா நம்மள மன்னிச்ச தேவன், நமக்கு நன்மை செய்த தகப்பன். எதை பெற்றுக்கொண்டோமோ அதை பிறருக்கு நம்ம கொடுக்க பிரயாசப்படணும். விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு நாளும் தோத்து போகாது. ஜெபத்துல தரித்திருங்க, ஒவ்வொரு நாளும் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமான ஜெபங்களை ஏறெடுங்க. ஜெபத்துல கூட அவருடைய சித்தத்தின் படிதாங்க நம்ம ஜெபிக்கணும். நம்மள வாய்க்கு வந்ததெல்லாம் ஜெபிச்சுட்டு போக கூடாது. ஜெபிக்கிறது முன்னாடி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தலோடு இருதயத்தோடு ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் அற்புதமா நம்மள வழி நடத்துவார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆம் தகப்பனே, கேட்ட சத்தியம் உள்ள வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆடியோவை கேட்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிற சபையரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு போதகர்களை ஒப்பு கொடுக்கிற உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு ஆண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு வயதானவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இயேசு ராஜாவே, சித்தம் போல் அவரை நடத்தி செல்லும் ஐயா.
அது எங்களுக்கு நிச்சயமாய் மேலான வழி ஆண்டவரே. அந்த வழியில் சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, சந்தோஷம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் உமக்கு பிரியமாய் இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி செபிக்கிறோம் அப்பா. எங்களுள்ளிருந்து வாசம் செய்ய ஆவியானவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு யாவருக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள் முழுதும் உம்முடைய பிரசன்னம் மகிமை யாவரும் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவீராகப்பா. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தையும் ஆண்டவரே யாவருக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. யாவருக்கு கிருபை தருவீராகப்பா. எல்லா விதமான சுகவினங்கள் ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டப்பா. யாவருக்கும் கிருபை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா விதமான ஆண்டவரே தீமையில் இருந்து, எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பாவம் அணுகாது படிக்க ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாவரையும் நேசிக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் யோசனைகள், நினைவுகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் உகந்தனவாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து எங்களை ஆண்டவரே உம் சித்தம் போல் நடத்த அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தீரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடத்துவதற்கு நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் முற்றிலுமாய் ஆண்டவரே. எங்களை தர மட்டும் தாழ்த்தி உன் பாதத்தை முத்தமிட்டு செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.